அனைவருக்கும் குட் டே. இன்னைக்கு நான் பாஸ்தா கிண்ட போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணுமோ அந்த மெஷர்மெண்ட் சொல்லியேன். நான் வீடியோவில் அது கட் ஆகிடுச்சு பார்த்துடுங்க. பாஸ்தா வெந்துருச்சு. அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வேக விட்டு எடுத்து தண்ணியை இருத்துக்கிட்டு அதில் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணுங்க. கிளறி கொடுத்தா அது ஒத்தையாக ஆயிரும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. ஏன்னா இது சட்டுன்னு ஒட்டிரும் பார்த்துடுங்க. ஒட்டுனா பிள்ளைங்க சாப்பிடும்போது வாயை கொஞ்சம் அதிகமாக துறக்கிறதுக்கும் அது கஷ்டப்படும். அப்புறம் சாப்பிடவும் நமக்கு அது ஒரு இதாக இருக்கும். அதனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு கிளறிக்கிடுங்க. ஏன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. நம்ம அதை தான் சட்டியில் போட்டு கிண்டிடுவோம்ல. இப்போ அதில் சட்டியில் எண்ணெய் விட்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா 2ஆக வெட்டி போட்டு நல்லா வசக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டு ஒரு 2 வெள்ளைப்பூடை பொடியாக அரிஞ்சு அதில் போட்டுருங்க. ஏன்னா இதை பாஸ்தா சாப்பிடும்போது பல்லில் படும்போது அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி நல்லா வசங்கணுங்க. தக்காளி நல்லா வசங்கின பிறகு இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா மிளகா பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், மட்டன் மசால் 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதுக்கு கூட முக்கியமான ஒன்று என்னன்னா, ஒரு 1/4 கப்பு சாட்ஸ், தக்காளி டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கிடுங்க. அதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். நம்ம கடையில் வாங்கின டேஸ்ட்டு கிடச்சிரும். அதனால் டொமேட்டோ சாஸ் சேருங்க. சேர்த்து நல்லா கிளறி கிண்டி சால்ட்டும் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு அவிக்கையில் நான் சால்ட்டு போடலை. நீங்கள் வேணால் போட்டுக்கிடுங்க. நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன் சால்ட்டு. நல்லா கிண்டி அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெய் விட்டு பவுலில் வச்சுருக்க பாஸ்தாவை இதில் தூக்கி தட்டணுங்க. தட்டி நல்லா கிளறி பொறுமையாக நிதானமாக ஒத்தையாக கிளறி எடுத்தால் பாஸ்தா ரெடி. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பாருங்கள். ஈஸியாக செய்திடலாங்க. நம்ம கடையில் போய் சாப்பிடுற டேஸ்ட்டு இதில் கிடைக்கும். இது ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக தான் செய்கிறோம். இதில் கொஞ்சம் பட்ரு ஆட் பண்ணணுங்க. கொஞ்சம் பட்ரு போடுங்க. குட்டி குட்டி பீஸ் இருக்குல்ல கடையில், அதில் ஒரு பீஸ் எடுத்து போட்டால் போதும். நான் அதான் வாங்கி வச்சுருக்கேன். பெருசு வாங்கலை. நம்ம எப்பமா யூஸ் பண்ணனால பெருசு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் குட்டியாக உள்ள பாக்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் அது இருந்ததுன்னா ஒரு பாக்ஸ் போடுங்க. கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, போட்டுட்டேன். எல்லாம் சேர்த்து கிண்டும் போது வீடே கம்மன்னு மனம் வந்துடும். பாஸ்தா ரெடி ஆயிரும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஃபுட்டு. மேகிக்கு அடுத்தது இதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம். நைட்டு டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். காலையிலக்கு இது டிஃபனு செட் ஆகாதுங்க. நைட்டு டிஃபனுக்கு எடுத்துக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். பாஸ்தா ரெடி. அவ்வளோதாங்க. இனி அடுப்பு அணைச்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், 2 சூப்பராக ஃப்ளேவர் கரெக்டாக அந்த கலர் கிடச்சிருக்குல்ல. பார்த்து அன்பை போட்டு செய்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.